ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வேணும்னா உங்க பொண்டாட்டி பேசுற எல்லாத்துக்கும் பதில் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, உங்க காதலியோ இல்ல மனைவியோ இல்ல உங்க பாய் ஃப்ரெண்டோ இல்ல உங்க கணவரோ அவங்க பேசுற எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. ஒரு சில நேரம் நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவங்க கேள்விக்கான சரியான பதிலா இருக்கும். ஒரு சில வீட்டுல நீங்களே இதை பார்க்க முடியும். அவங்க மனைவி எதனா தப்பா சொல்லிட்டாங்கன்னா நீ ஏன் இந்த மாதிரி தப்பா பேசணும்னு சொல்லி அதையே பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு சில வீட்டுல அவங்க புருஷன் எதனா தப்பு பண்ணிட்டா அவங்க பொண்டாட்டி அதையே பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் திரும்ப சொல்றேன், எல்லா நேரமும் நீங்க ஒருத்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க தேவையில்லை. எல்லா நேரமும் நீங்க நல்லவங்கன்றது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. தப்பு உங்க முன்னாடி இருக்கவங்க மட்டும் பண்ண போறது இல்ல, நீங்களும் ஒரு நாள் பண்ணுவீங்க. உடனே நீங்க அவங்கள மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்களும் ஒரு நாள் உங்களை மன்னிப்பாங்க. அவங்க ஒரு சில நேரம் தான் பண்ண தப்புக்கு பதில் சொல்ல முடியாம நிற்கும் போது நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லுன்னு அவங்களை பிடிச்சி நிக்கிறது எந்த விதத்துல என்ன? உங்க வீட்டாளுங்க தானே, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. ஒரு சில நேரம் பதில் சொல்லனா கொஞ்சம் விட்டு கொடுத்த போறதுல என்ன ஆயிர போகுது? இங்க பாருங்க, ஒரு சில கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நிம்மதி. நீங்க அந்த மர்மமான கேள்விக்கு பதில் வேணும்னா அவங்க கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு ஜஸ்ட் அமைதியா விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்கன்றதை எல்லாருக்கும்